ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் அருகே லா குர்னோவில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம். உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள். குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம். 60 அவென்யூ பால் வயோங், குர்தூரியில், லா குர்னோவ். கையில் தொலைபேசி இல்லாமல் ஒரு நாள் உங்களால் இருக்க முடியுமா? காலையில் கண் விழிக்கும் பொழுது கையில் எடுக்கப்படும் கை தொலைபேசி மீண்டும் உறக்கத்திற்கு செல்லும் பொழுது கைவிடப்படுகிறது. இப்படி இருக்க ஒரு நாள் முழுவதும் கையில் கை தொலைபேசி இல்லாது இருப்பது எப்படி? கைத்தொலைபேசி இல்லாத நாள் என்பது ஆண்டுதோறும் பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. முதல் தடவையாக இந்த நாள் பிரான்சில் இந்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக கை தொலைபேசி இல்லாத நாள் ஜூலை 15ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகின்றது. இது ஒரு நாள் முழுவதும் கை தொலைபேசியை பயன்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாகும். இது கை தொலைபேசி பயன்பாட்டின் தீமைகள் மற்றும் ஆரோக்கியத்தின் மீதான தாக்கங்களை உணர்ந்து அதனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகும். இது இணைய பயனர்களால் தொடங்கப்பட்டது. இது ஒரு தசாப்த காலமாக பிரபலமாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இது நிறுவப்படவில்லை என்றாலும் இது ஒரு நல்ல சமூக செயற்பாடாக இருக்கின்றது. பிரெஞ்சு மக்கள் நாளொன்றுக்கு 600 தொடக்கம் 700 தடவைகள் தொலைபேசி திரையை தொடுகின்றார்கள். தொலைபேசி திரையை 6 மணி நேரத்திற்கும் அதிகமாக இயக்குகின்றார்கள். ஜூன் மாதம் 22ஆம் தேதி தொலைபேசி பயன்பாடு தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தொலைபேசிகள் இன்றி ஒரு பொது இடத்தில் எல்லோரும் கூட வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கிறது. பாரிஸை பொறுத்தவரையிலே பாரிஸ் 7 கேது செல்ஃபரினோ பகுதியில் கூடி அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பாரிஸ் நகர சபை, மை லிட்டில் பாரிஸ் அமைப்பு என்பன இணைந்து நடாத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் அசலம் வீடுகளில் வசிப்பவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மலிந்த வாடகை வீடுகளில் இருக்கும் குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வகையான வீடுகளில் அதிகம் வெளிநாட்டவர்களே வாழ்ந்து வருகின்றார்கள். சக குடியிருப்பாளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்ற வெளிநாட்டவர்களை குறிப்பாக அசலம் குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப் போவதாக ஓது சேன் மாவட்டத்தின் ஆணையாளர் அலெக்சாந்திர புரூஷே அறிவித்திருக்கிறார்.
அசிலம் குடியிருப்புகளில் நிகழும் குற்றச்செயல்களை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் சிறைச்சாலைகள் மீதான தாக்குதல்கள் இந்த வாரமும் தொடர்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் சிறைச்சாலைகள் மீது இந்த வாரத்திலும் பெரும் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலைகளும் சேதமாக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் சிறைச்சாலைகள் மீதான தாக்குதல்களை மேற்கொள்ளும் குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிக்க இருப்பதாகவும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் பாரிஸ் போலீஸ் தலைமை அதிகாரி லோரன் நுனே தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இதுவரை எவரும் உரிமை கோரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். உலகெங்கிலும் உள்ள அறிவியலாளர்களை பிரான்சில் அல்லது ஐரோப்பாவில் ஒரு நாட்டிற்கு பணியாற்ற வருகை தருமாறு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அழைப்பு விடுத்துள்ளார். மேக்ரோனின் இந்த அழைப்பு என்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் புதிய நிர்வாகத்தின் கீழ் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நிதி உதவி குறைக்கப்பட்டதை தொடர்ந்து வெளிவந்திருக்கின்றது. இது அமெரிக்காவில் நிதி குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட அறிவியலாளர்களை பிரான்சுக்கு ஈர்க்கும் முயற்சியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் அரசு மே மாதத்தில் ஒரு நிதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருப்பதாக அறிவித்துள்ளது. இது பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு அறிவியலாளர்களை அழைத்து வருவதற்கு உதவும். மேலும் மே 5 அன்று சூஃப்ரான்ஸ் ஃபோர் சியோன்ஸ் திட்டம் தொடங்கப்படும். இது பன்னாட்டு ஆராய்ச்சியாளர்களை ஏற்று நடத்துவதற்கான விண்ணப்பங்களுக்கான ஓர் அர்ப்பணிக்கப்பட்ட தளத்தை வழங்கும். இந்த திட்டம் உடல்நலம், காலநிலை, உயிரின வேறுபாடு, செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆய்வுகள், வேளாண்மை, குறைந்த கார்பன் ஆற்றல் மற்றும் எண்ணிம அமைப்புகள் உள்ளிட்ட துறைகளில் ஆராய்ச்சியாளர்களை ஏற்று நடத்துவதற்கான திட்டங்களை பல்கலைக்கழகங்கள் சமர்ப்பிக்க அனுமதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டினா போதும். 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவொக் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. உக்ரைன் போர் நிறுத்தத்தை யதார்த்தத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்று பிரான்ஸ் கூறுகின்றது. இது கீவ் நகரில் ரஷ்யாவுக்கு நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்க வேண்டி இருக்கலாம் என்ற அச்சத்தை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தெரிவித்திருக்கின்றார். அவருடைய அலுவலகத்தில் இருந்து இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ, சிறப்பு தூதுவர்களான ஸ்டீவ் விட்காஃப்,
கேத் கெலாக் ஆகியோருடன் பாரிஸில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் மேக்ரோன் கலந்து கொண்டார். இதில் ஐக்கிய ராச்சியம், உக்ரைன் மற்றும் ஜெர்மனியின் உயர்மட்ட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். அனைத்து தரப்புகளும் தற்பொழுது உடனடி போர் நிறுத்தத்திற்கான அவசியத்தை ஒப்புக்கொண்டுள்ளன. ரஷ்யா தற்பொழுது உக்ரைன் நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்திருக்கின்றது என்று எலிசே அலுவலக அதிகாரி ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். விகோவ் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டினை மாஸ்கோவில் சந்தித்திருந்தார். ரஷ்யா முன்மொழிந்த அமைதி ஒப்பந்தம் உக்ரைனின் 5 நிலப்பரப்புகளை அடிப்படையாக கொண்டது என்று விட்கோவ் மேலும் கூறியுள்ளார். இந்த நிலப்பரப்புகள் கிரிமியா தீபகற்பகம், டொனஸ்க், லுகான்ஸ்க், ஹெர்சன், சபோரிஷா ஆகியவற்றை குறிக்கலாம். இந்த 4 பகுதிகளில் ரஷ்யா போலி வாக்கெடுப்புகளை நடத்தியது. அதன் பின்னர் அவற்றை சட்டவிரோதமாக இணைத்துக் கொண்டது. இருப்பினும் கிரெம்ளின் இந்த நிலப்பரப்புகளை முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை. உக்ரைனின் வெளியுறவு அமைச்சகம் இந்த நிலப்பரப்புகளை எந்த ஒரு நேரத்திலும் ரஷ்யாவாக அங்கீகரிக்க மாட்டாது என்று கூறியிருக்கிறது. அது உலகளாவிய சமூகத்தை நாட்டின் எல்லை ஒருமைப்பாடு மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளை மதிக்குமாறு கேட்டுக்கொண்டது. போர் நிறுத்தத்தின் நிலப்பரப்பு எல்லைகள் ஓர் உடன்படிக்கையை எட்டுவதற்கான பல சவால்களில் இதுவும் ஒன்றாகும். ஐரோப்பியர்கள் பேச்சுவார்த்தைகளில் இடம் பிடிக்க முயற்சித்து வருகின்றார்கள். அவர்கள் உக்ரைனுக்கு உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாமல் விரைவாக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்று அமெரிக்க நிர்வாகத்தை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிரான்ஸ், ஜெர்மனி, உக்ரைன், ஐக்கிய ராச்சியம், அமெரிக்காவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் ஈடுபடும் இதே போன்ற கூட்டங்கள் அடுத்த வாரம் லண்டனில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரி தலைவர் மரீன் லூபென் பாது-கலே மாவட்டத்தின் ஆலோசகர் பதவியில் இருந்து விலக்கு பெற்றிருக்கிறார். இவர் நிதி மோசடி குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தகுதி நீக்க தண்டனை வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆணையை இவர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யலாம். இத்தகைய முறையீடுகள் தற்காலிகமாக நடவடிக்கைகளை நிறுத்தும் என்று தேர்தல் சட்டம் கூறுகின்றது. மரீன் லூபென் நிதி மோசடி குற்றவாளியாக்கப்பட்டதை அடுத்து 5 ஆண்டுகளுக்கு அவர் பொது பதவிகளை வகிப்பதில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் மரீன் லூபென் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக் கொள்கின்றார். ஆனால் அடுத்த தேர்தலில் மீண்டும் போட்டியிட இவரால் முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 2027 ஆண்டு நடைபெறும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருந்தார். இவர் குற்றவாளியாக்கப்பட்டதை அடுத்து இவரது தகுதி நீக்கம் உறுதி செய்யப்பட்டால் ஜோதா பாதலா என்பவருக்கு இவர் தனது இடத்தை விட்டுக் கொடுக்க திட்டமிட்டுள்ளார். மரீன் லூபென்னுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2 ஆண்டுகள் உடனடியாக அவர் சிறையில் அடைக்கப்படுவார். மீதமுள்ள 2 ஆண்டுகள் மின்னணு கால் கட்டு, காலில் மின்னணு காப்பு அணியப்படும், அவ்வாறு கண்காணிக்கப்படுவார். அத்துடன் இவருக்கு 1,00,000 யூரோ அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து இவர் மேன்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கு 2026 ஆண்டு கோடை காலத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 1115 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. மரீன் லு பென் யோதா பாதல்லாவிடம் அதிகாரத்தை ஒப்படைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார். 2027 ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெற்றுவதற்கு தடையாக அவரது தகுதி நீக்கம் இருக்கின்றது. மேல் முறையீட்டில் அது உறுதி செய்யப்பட்டால் மரீன் லு பென் செப்டம்பர் 2026 முதல் யோதா பாதல்லாவிடம் அதிகாரத்தை ஒப்படைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை மரீன் லு பென் தனது தகுதி நீக்கம் உறுதி செய்யப்பட்டால் தான் எடுக்கும் திட்டம் பி பற்றி பேச மறுத்து வந்தார். இந்த செய்தியை பிரெஞ்சு ஊடகமான பிரான்ஸ் இன்ஃபோ வெளியிட்டிருக்கின்றது. மரீன் லு பென்னின் அணியில் உள்ள பல உறுப்பினர்களிடம் இருந்து இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மரீன் லு பென்னின் தகுதி நீக்கம் உறுதி செய்யப்பட்டால் செப்டம்பர் 2026 நடைபெறும் கட்சியின் மாநாட்டில் யோதா பாதல்லாவிடம் வேட்பாளர் பதவி அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்படும். மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மரீன் லு பென்னுக்கு அதே தண்டனையை விதித்தால் அவர் பிரெஞ்சு உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதற்கு காத்திருக்காமல் யோதா பாதல்லாவிடம் அதிகாரங்களை ஒப்படைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் யோதா பாதல்லா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார். மரீன் லு பென் தகுதி நீக்கம் பெற்றதால் அவருக்கு பதிலாக யோதா பாதல்லா போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் கடல் கடந்த தீவான ரெயூனியனுக்கு 40,000 தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டுள்ளன. ரெயூனியன் தீவில் அதிகரித்து வரும் சிக்கன் குன்யா தொற்று நோயை நிறுத்த முடியுமா என்ற கேள்வி தற்பொழுது அங்கு எழுந்துள்ளது. அங்கு கடந்த வாரம் 4,913 சிக்கன் குன்யா தொற்று நோயாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்டனர். 2025 ஆண்டு தொடக்கத்தில் இருந்து 33,835 தொற்று நோயாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். இதில் 6 பேர் இந்த நோய் தொற்றினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். பிரெஞ்சு கடல் கடந்த தீவில் 8,90,000 பேர் வாழ்கின்றார்கள். அங்கு ஏப்ரல் 7, 2025 அன்று 40,000 தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இந்த தடுப்பூசி ரெயூனியனில் இலவசமாக கிடைக்கிறது. 18 முதல் 64 வயதுடையவர்கள், கூட்டு நோய்கள் அல்லது நீண்டகால நோய்கள் உள்ளவர்கள், 65 வயது அதற்கு மேற்பட்டவர்கள் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி திட்டத்தின் நோக்கம் இயற்கையான நோய் எதிர்ப்பு இல்லாத நிலையில் சிக்கன் குன்யாவின் கடுமையான சிக்கல்கள் ஏற்படும் அபாயத்தில் உள்ள பாதுகாப்பற்ற நபர்களை பாதுகாப்பதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள்
வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது, காரமானது கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.